ஹலோ கைஸ், நேற்று நம்ம ஒரு லாட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த லாட்லேருந்து கிடைச்ச ஒரு பேப்ளிடே அப்படின்னா அது இந்த ஃப்ளேம் பிஸ்கெட்ஸ். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச, அதே சமயம் ரேரான ஒரு பேப்ளிடே தான் இந்த ஒரு ஃப்ளேம் பிஸ்கெட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ ஒரு பிங்க் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்பின் ட்ராக்கு அண்ட் எல்லாமே. ஸோ இந்த பேப்ளிடை பற்றி ரிவ்யூ அண்ட் இந்த பேப்ளிட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு டைரெக்டாக வீடியோவில் போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த பேப்ளிடை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பேப்ளிடை பற்றி சொன்னோம் அப்படின்னா இது ஒரு காம்பஸ் பேப்ளிடே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபேஸ் போல்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் போல்ட் தெரியுதா? ஃபேஸ் போல்ட்டு காம்பஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காம்பஸ் தெரியுதா? ஸோ அந்த ஒரு காம்பஸ் டைரெக்ஷன். ஸோ நேராக இப்படி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டைரெக்ஷனுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே கிளியராக இருக்குது. இந்த பேப்ளிடை எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெட்டல் மாஸ்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் மேசமோடையோட ஃப்ரெண்டும் அண்ட் டோபியோட ஃப்ரெண்டு தான் இந்த ஒரு பிளேடரு. இந்த ஒரு பிளேடர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ அபாக்லிப்ஸ். ஸோ இதுதான் இவனோட பேர். ஸோ நம்ம இவனை ஷார்ட்டாக ஜியோ அப்படின்னே கூப்பிட்டுப்போம். ஸோ இவன் தான் அந்த ஒரு யூசர் நேம். ஓகேவா? ஸோ ஜியோ இவன் யூசர் நேம். இந்த பேப்ளிடோட யூசர் நேம் ஜியோ. ஓகேவா? ஸோ இவன் வந்து பார்த்தோன்னா நம்பர் 1 பிளேடராக ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ 3 பேப்ளிடும் மூணு பிளேடர்ஸும் தனித்தனியாக போயிட்டு நம்பர் 1 பிளேடர் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டோபி, ட்விஸ்டட் டெம்போட யூசர் டோபி, ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கேங் கூட போயிட்டு சேருவான். அந்த கேங் இவனை பொசஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொசஸ்லேருந்து இவன் வெளியில் வரணும் அப்படின்னா இவங்க 2 பேர், அதாவது இந்த டோபியோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவனை அந்த பொசஸ்லேருந்து வெளில எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவன் இந்த டோபி கூட சேர்ந்தவன். இந்த மேசமோனியை மட்டும் தனியாக சேர்ந்து இந்த ட்விஸ்டட் டெம்போ பொசஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை அனிமி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேசலாம்னா இவன் யாருன்னு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இவன் வந்து மெட்டல் மாஸ்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளிடே. ஸோ யூசர் நேம் ஜியோ, அதையும் சொல்லிட்டேன். ஃப்ளேம் பிஸ்கெட்ஸ் பேப்ளிட் நேமு. ஸோ இது ட்விஸ்டட் டெம்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரேஸ் ஸ்ட்ரைக்கர், இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளேம் பிஸ்கெட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான பேப்ளிட் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காண்டி இந்த 2 பேப்ளிடுமே நான் எடுத்திருக்கேன் பேட்டில் பண்ணுறதுக்கு. அதே சமயம் சில மெட்டல் பேப்ளிட்ஸுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன பேப்ளிடுன்னு சொல்லிடுறேன். எடுத்திகள் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எடுத்திகள், ரேஸ் ஸ்ட்ரைக்கர், ட்விஸ்டட் டெம்போ, இந்த தெர்மல் லிசார்ட் அண்டு ராக் லியோன் இருக்குது, ஃபேங் லியோன் லெஜெண்ட்ரி பேப்ளிட் இருக்குது, அண்ட் கேப்ரிகான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இவன் எத்தனை பேரை சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான பேப்ளிடா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவனை ஸ்டாமினா செக் பண்ணிடலாம். ஸ்டாமினாவில் எவ்வளோ நேரம் இவன் தாக்கு பிடிக்கலாம், ஸ்டாமினா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். லான்ச் பண்ணிடலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டைமிங் ஓடும். நான் லான்ச் பண்ணதுலேருந்து டைமிங் ஓடிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் இந்த பேப்ளிட் சுற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக கீழே அடக்கி காட்டுறேன். இப்போ நல்லா உங்களுக்கு ஜூம் அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா பேப்ளிட் சுற்றுறது? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ சென்டரை மட்டும்தான் பிடிச்சி சுற்றிட்டு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்டாமினா பேலன்ஸ் டைப் பேப்ளிடு. உங்களுக்கு மேலே டைமிங் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் சில பேட்டில்ஸுமே பண்ணுவோம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ரைட் சைடு பேப்ளிடு தான் எடுத்து வச்சுருக்கேன் பேட்டில் பண்ணுறதுக்கு. இன்னுமே அது அசையவே இல்லை கைஸ். அப்படியே தான் சுற்றிட்டு இருக்குது. 1 இன்ச்சு கூட அசையலை. 1 இன்ச்சு கூட அசையலை. அப்படியே தான் சுற்றிட்டு இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு அதோட ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு ஸ்டெபிலிட்டின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பயங்கர ஸ்டாமினா.
ஒரு வேறு லெவல் ஸ்டாமினானே சொல்லலாம் இந்த ஒரு பேப்ளேடுக்கு. லைட்டாக தலை மாட்டுற மாதிரி எனக்கு தோணுது. லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ லைட்டாக தலை மாடுது கேஸ். ஆமாம், தலை மாடுது. மெட்டல் மாஸ்டர்ஸில் ட்விஸ்டட் டெம்போக்கு அப்புறம் அதிக ஸ்டாமினா எந்த பேப்ளேட் இருக்கும் அப்படின்னா அது இதுதான். நல்லாவே தெரியுது, பயங்கரமாக தலை மாடுது கேஸ். ஸோ கீழே உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பயங்கரமாக தலை மாடிடுச்சு. மெட்டல் ஃபியூரியில் வேணால் டியோ யுரேனஸும் அண்டு ஃபேண்டம் மொரேனும் இருக்கும். அண்ட் இதில் மெட்டல் மாஸ்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ட்விஸ்டட் டெம்போக்கு அப்புறம் அதிக ஸ்டாமினா இந்த பேப்ளேடுக்கு தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தலை மாடிடுச்சு கே. ஸோ டோட்டலாக தலை மாடிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான், கீழே விழுந்துருச்சு கேஸ். ஸோ இந்த பேப்ளேடுக்கு ஸ்டாமினா இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இருங்க, நான் இப்போ ஃப்ரேமை கொஞ்சம் தூக்குறேன். தெரியுதா? ஸோ இப்போ இந்த வேவ்பிளேடு கீழே விழுந்துச்சு. ஸோ உங்களுக்கு மேலே டைமிங்குமே ஸ்டாப் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேவ்பிளேடை வச்சு நம்ம பேட்டில் பண்ணி பார்க்கலாம். எத்தனை வேவ்பிளேடு தோக்கடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ லான்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுக்க போகிற வேவ்பிளேடு கேப்ரிகானே நம்ம எடுப்போம். ஏன்னா இது ஒரு அட்டாக் டைப் வேவ்பிளேடு. தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுதா கைஸ்? இப்போ தெரியுதான்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா? லான்ச் பண்ணலாம். கேப்ரிகான் வந்து பார்த்தோன்னா நார்மல் மோட்லேயே இருக்கட்டும். ஒரு ஹிட்டு அடிச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த ஃப்ளேம் பிஸ்கஸ் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுச்சு இந்த ஒரு கேப்ரிகான். ஸோ ஃப்ளேம் பிஸ்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. ஸோ கேப்ரிகானை தோக்கடிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பேப்ளேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா தெர்மல் லிசார்டு. ஸோ இந்த பேப்ளேட் தான் நம்ம எடுக்க போகிறோம். லான்ச் பண்ணிடலாம். இதுவுமே ஒரு அட்ராக்டிவ் பேப்ளேட் கைஸ். லான்ச்சர் பிடிக்கிடுச்சு கைஸ். லான்ச்சர் அப்படியே வச்சுருவோம். லான்ச்சர் யாரை பிடிங்கிட்டு வந்துருச்சு. இதனால தான் நான் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ லான்ச்சர் சரியாக இல்லாத ப்ராப்ளம். ஸோ இதனால தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இப்போயும் கரண்டிச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிட்டேன். நான் அப்படியே டோட்டலாக கண்டிட்டு வந்துடுச்சு கீஸ் உள்ளேருந்து. ஸோ எந்த பேப்ளேட் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். பேசாமல் ரைட் சைடு லான்ச்சரே எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேப்ளேடு. ஸோ அதனால ரைட் சைடு லான்ச்சரே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தெர்மல் லிசார்டையுமே தோக்கடிச்சிருச்சு இந்த ஒரு ஃப்ளேம் பிஸ்கஸ். என்ன ப்ரோ அட்ராக்டிவ் பேப்ளேடை எடுத்துகிட்டு வித்த காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோ உங்களுக்காக எடுத்துட்டேன். ஸோ லான்ச் பண்ணிடுவோம். ஃப்ளேம் பிஸ்கஸ் எடுத்துக்கல தோக்கடிக்குமா பார்ப்போம். ரெண்டுமே ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ் ட்ரீ பேப்ளேடு தான். பேலன்ஸும் பண்ணும், டிஃபென்ஸும் பண்ணும். பார்ப்போம் எந்த பேப்ளேட் ஜெயிக்க போகுது. இந்த பேப்ளேடு சென்டர் பிடிச்சி சுற்றுற வரைக்கும் தான் இதுக்கு பவர். ஒரு பேப்ளேட் அட்டாக் பண்ணி இது வந்து நகர்ந்து வரும்போது அதோட பவர் குறையும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட பவர் பார்த்தீங்களா போகுது. அதே சமயம் எடுத்துக்கணும் தலைமாறுது. அதையே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ட்விஸ்டட் டெம்போ தோக்கடிக்கிற எர்த்திகளை இவனால் தோக்கடிக்க முடியுது. பட் என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம்.
ட்விஸ்டட் டெம்போவே எடுப்போமா? இல்லை வேணாம். ஃபேங் லியோனோ ராக் லியோனோ இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு லியோனோ எடுப்போம். ஃபஸ்ட்டு ராக் லியோன் எடுப்போம். ஃப்ளேம் பிஸ்கஸ் லான்ச் பண்ணிடலாம். ராக் லியோனு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடு பார்த்தீங்களா இல்லையா? ஸோ டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட்ஸ் கிட்ட இது இந்த மாதிரி தான் அடி வாங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து சுற்றிட்டு இருக்குதான். ஸோ இதுதான் டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடு. அதே நேரத்தில் அட்டாக் டைப் பேப்ளேடு கிட்ட இவனோட பவர் போகுது. ஸோ அது ஏன்னு எனக்கே தெரில. ஸோ பார்ப்போம். இவனை தோக்கடிச்சது ஒரே ஒரு ஆள் தான், ராக்லியோன் தான் தோக்கடிச்சிருக்கு. ஸோ லான்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு ஃபேங் லியோன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு லெஜெண்டரி பேப்ளேட் கேஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜம்ப் ஆகுது, அட்டாக் பண்ணும்போது ஜம்ப் ஆகுது பேப்ளேடு. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. செம்ம ஹிட்டுக்கு. ஸோ ஃபேங் லியோன் சென்ட்ரலே தான் இருக்குது, அசையவே இல்லை. ஃபுல் ஸ்டாமினா போய் கீழே விழுந்துருச்சு. ஃப்ளேம் பிஸ்கஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 பேர் தான் தோக்கடிச்சிருக்குது, ஃபேங் லியோன் அண்ட் ராக் லியோன். அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் எடுக்க போகிற பேப்ளேடு ரேஸ் ஸ்ட்ரைக்கர். இவனும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் ட்விஸ்டட் டெம்போ டோபியுமே சரியான பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. மேசமோனே நான் ஒரு பேராக சொல்கிறேன். இந்த பேப்ளேடோட யூசர் நேம் மேசமோனே, இதோடது டோபி. யூசர் நேம் சொல்கிறேன், டோபி. ஜோரோ இதுதான். ஓகே, ஜியோ சாரி கே. ஸோ ஜோரோ கிடையாது, ஜியோ. ஸோ ஜோரோ வந்து ஒன் பீஸில் வரும். ஸோ லான்ச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்விஸ்டட் டெம்போ எடுப்போம். ட்விஸ்டட் டெம்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். இது என்ன ஆகுது? நெக்ஸ்ட்டு ஃப்ளேம் பிஸ்கஸ் லான்ச் பண்ணுவோம். ஏன்னா ட்விஸ்டட் டெம்போ கொஞ்சம் வெயிட் அதிகம், அதனால தான் ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் டெம்போ லான்ச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக் பேப்ளேட், கரண்ட் ஷாக் பேப்ளேடு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ட்விஸ்டட் டெம்போ கிட்ட அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்விஸ்டட் டெம்போட பவர் அப்படி. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அடி வாங்குது பேப்ளேடு. சரியான அடி வாங்கிடுச்சு கேஸ். அவ்வளோதான், கீழே உள்ள போகுது. பட் ட்விஸ்டட் டெம்போவும் ஃபுல் பவர் போயிடுச்சு. ஸோ ட்விஸ்டட் டெம்போவுமே தோக்கடிச்சிட்டான் இந்த ஒரு ஃப்ளேம் பிஸ்கஸை. கடைசியாக இருக்கிற ஒரு பேப்ளேடு அட்டாக் டைப் பேப்ளேடு அப்படின்னா ரேஸ் ஸ்ட்ரைக்கர். இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நான் தந்துடுறேன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸ்டேடியம் வேறு நான் அசைஞ்சிருச்சு. இருங்க ரீலான்ச் பண்ணுவோம். ஒரே அடியிலே வெள்ளம் போட்டான். லான்ச் பண்ணுறேன் கைஸ், தெரியுதா? ஸோ ஸ்டாமினா வைஸ் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், மேசமோனை யூஸ் பண்ண அந்த ஒரு பேப்ளேடு ரேஸ் ஸ்ட்ரைக்கர் எவ்வளோ ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணி இந்த பேப்ளேடுக்கு ஈக்குவலாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பேப்ளேட் வந்து எத்தனை பேப்ளேடு தோக்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 பேப்ளேடை தோக்கடிச்சிருக்கு. வின் பண்ண பேப்ளேட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேப்ளேடு. அதுவும் 2 லியோன் பேப்ளேடு, ஒரே ஒரு ட்விஸ்டட் டெம்போ. அண்ட் இதெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த பேப்ளேட்லாம் கிடையாது. ஸோ ஆனால் எர்த்திகள்ன்ட்டு ஒரு பங்கமான பேப்ளேடு. இந்த எர்த்திகளையே தோக்கடிக்கிற அளவுக்கு பவர் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் ட்விஸ்டட் டெம்போ கிட்ட தோத்துடுறான். அது ஏன்னா தெரில. எர்த்திகளுக்கு ட்விஸ்டட் டெம்போவே தோக்கடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ என்ன கான்செப்டுன்னு சத்தியமாக எனக்கே புரியலை. ஸோ
இவ்வளோதான் ஓகே. இந்த பேப்ளேடை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பேப்ளேடை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏன்னா எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு லாட்லேருந்து. ஸோ அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இந்த பேப்ளேடை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ இதோட கருத்தை நீங்கள் தான் இனிமேல் கமெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து வீடியோ பெறுறது உங்கள் பேட்டில் பிளேடர்ஸ். ஸோ லாட் அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், எத்தனை சோடா சொல்லுவேன். பை கைஸ்.